கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ரூஸ்டர் செய்திகளுக்காக. இன்றைக்கு காலையிலேயே பத்திரிகையை பார்த்த உடனே ஒரு அதிர்ச்சியான செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை 29 ரூபா கூடுதலாக ஆகியிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை தான் நான் பார்த்தேன். வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய 14.2 கிலோ எடை உள்ள சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ரூபாய் 29 உயர்த்தப்பட்டுள்ளது. இது என்னைக்குன்னா ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நேரத்திலிருந்து அமலுக்கு வந்திருக்கு. சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை ஏறியதால் இதை மாதிரி நாங்கள் உசத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இதன்படி பார்த்திங்கன்னா சென்னையில் அதாவது சிலிண்டருடைய விலை 928 ரூபா 50 பைசாவிலிருந்து 957 ரூபா 50 பைசாக விற்கப்படுகிறது இப்போ உள்ள ரேட்டு. ஏற்கனவே வணிக விலை சிலிண்டர் வணிக சிலிண்டருடைய விலையை அவங்க ஒசத்தி எப்படின்னு கேட்டிங்கன்னா 3000 ரூபாய்க்கு ஒசத்திருக்கிறாங்க. அது கிடைக்காம வெளியே பிளாக் மார்க்கெட்டில் 5000 ரூபாய்க்கும் 6000 ரூபாய்க்கும் அது விற்கப்படுகின்ற நிலைமையில் பார்த்திங்கன்னா ஹோட்டல்களெல்லாம் இன்றைக்கு ஒரு 10லிருந்து 15% விழுக்காடு இன்றைக்கு விலைகள்லாம் ஏறி இருக்கக்கூடிய நிலைமை. இன்றைக்கு போய் ஹோட்டலில் சாப்பிட முடியதில்லை. சென்னையிலேருந்து தங்கியிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஹாஸ்டலில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உடனே என்ன சொல்கிறாங்க, வளைகுடா பகுதியில் யுத்தம் நடக்குன்ட்டு. ஆனால் நீங்கள் இந்த கேஸ் என்ன விலை, சிலிண்டர் விலை எந்த அளவுக்கு ஏற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே 5 ரூபா 2 நாளைக்கு முன்னால் உள்ள விலையிலிருந்து இன்றைக்கு குறைஞ்சிருக்குங்கிறத தான் நம்ம பார்க்கக்கூடிய நிலைமையில் இருக்கும் பொழுது இவங்க இந்த வெளிநாட்டு யுத்தத்தை காண்பிக்கிறது ஏமாற்று விலை குறைஞ்சிருக்கும் போது இப்போ ஒன்றும் பெரிய அளவுக்கு கூடலை, இதை விட கூடுதலாக இருக்கும்போது கூட நம்முடைய இந்த விலைக்கு வரலைன்னு சொன்னால் இதை பயன்படுத்தி கொண்டு இந்த யுத்தத்தை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் கொள்ளையடிக்கக்கூடிய வேலையை செய்கிறார்கள். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், மாநில அரசுகளும் சரி மத்திய அரசுகளும் சரி, நீங்கள் இதுக்கு போடக்கூடிய வரியை தயவு செய்து குறைங்கப்பா, நீங்கள் மக்கள் மேலே இவ்வளவு தூரம் வரிச்சுமை ஏற்றாதீங்கன்னு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இங்கே இருக்கிறோம். அடுத்தபடியாக நேற்றைக்கு முந்தின நாள் சனிக்கிழமை தலைநகர் டெல்லியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. கேள்வி உங்களுக்கு நினைவுக்காக சொல்கிறேன். இந்த கரப்பாம்பூச்சி கட்சி சிஜேபின்னு சொல்லக்கூடிய கட்சியினுடைய மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் டெல்லியில் நடந்தது. இளைஞர்களும் மாணவர்களும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து அங்கே குவிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இது வந்திருக்கிறது என்னமோ 7000 பேர்கிட்ட தான் வந்திருந்தாங்க. ஆனால் இந்த நாட்டில் ஒரு புதிய டைரக்ஷன், திசை வழியை கொடுக்கக்கூடியதாக இது இருக்கிறது என்பதுதான் இது முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த போராட்டத்தில் நான் இந்த செய்தியை பேசிகிட்டு இருக்கும்போதே பல்வேறு காணொளிகளை இதற்கு பின்னால் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருங்க. அதை நிறுத்தி போடுவாங்க. இப்போ இளைஞர்கள், மாணவர்கள், வெளியூர்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், இப்படியாக பல்வேறு ஒரு இளைஞர் பட்டாளமே குமுறிக்கிட்டு இருந்தவங்க தங்களுடைய அந்த வென்டிலேஷன் சொல்லுவாங்க இல்லையா, வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இது எப்படி கல்வி புலத்தில் ஏற்பட்ட நடந்து வருகின்ற தொடர் கொள்ளைகள், தொடர் சீரழிவுகள், எக்ஸாம் எழுத வேண்டியது எக்ஸாம் கேன்சல் பண்ண வேண்டியது, வினாத்தாள் கசிவுன்னு சொல்ல வேண்டியது, அதனால எக்ஸாமினேஷன் கேன்சல், இப்படி நீட்டு தேர்வுகளில் லட்சக்கணக்கான மாணவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகி அவங்களுக்கு படிப்பு மேலே உள்ள ஆர்வமே போயிட்டு அதனால் அவங்க தகப்பனார் தாயெல்லாம் இன்றைக்கு கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒரு டாக்டர் ஆகணும்னு நினச்சவங்க அதெல்லாம். இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு செய்தியை பார்க்கணும். இந்த கூட்டம்லாம் மிகவும் பின்தங்கிய மக்கள் இல்லை. வடக்கெல்லாம் வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவுக்கு வசதியாக உள்ளவர்கள். இவர்கள்தான் கருத்துருவாக்கம், அதாவது இந்த ஐடியாஸை உருவாக்கக்கூடிய இந்த மிடில் கிளாஸ் தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர்கள் இன்றைக்கு வெளியே வந்திருப்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த நீட்டு மட்டும் இல்லை, நீட்டு நம்ம தமிழ்நாட்டில் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தோம். சிபிஎஸ்இ அதில் அதை
திருத்தக்கூடிய அந்த வினாத்தாள், அதில் ஏற்பட்ட முறைகேடுகள், அதில் வந்து ஒரு ஊழல்லையே வந்து ஒரு மூழ்கி திளைத்த ஒரு கம்பெனிக்கு இவர்கள் போய் கொடுத்தது, இப்படி அதில் உள்ள பின்னடைவுகள் 43,000 பேர் 45,000 பேர் திருப்பி நீங்கள் எழுதணும், மார்க் தாள் வந்து ஆன்சரை வந்து நீங்கள் அதற்கான வந்து கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்திகள். அதே போல் வந்து உயர்கல்வி படிப்புக்காக வந்து ஒரு காமன் என்ட்ரஸ்ட்டு டெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க, அதில் ஏற்பட்ட அந்த கோளாறுகள், இப்படியாக சில ஆண்டுகளாகவே இந்த பிரச்சனைகள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு கட்டத்தில் லாஸ்ட் ஸ்ட்ரா அந்த கேமல்ஸ் பேக் அப்படிம்பாங்க. இந்த குதிரையினுடைய, அதாவது ஒட்டகத்தினுடைய முதுகின் உச்சியில் கடைசியில் ஒரு வைக்கோல் தூள் வச்சதுனால அது கீழே டொம்முன்னு விழுந்துருதுன்னா அந்த வைக்கோல்னால இல்லை, அதற்கு முன்னால் சுமக்க முடியாத அளவிற்கு வந்து விட்டதுங்கிறது தான் விஷயம். அதுபோல் இன்றைக்கு இந்த இளைஞர்களெல்லாம் இவ்வளவு தூரம் மேலும் 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 இன்றைக்கு அவமானப்படுத்தப்பட்டு வாழ்க்கையே கேள்விக்குறியாகி இருக்கிற நேரத்தில் ஒரு கட்டத்தில் நீங்கள் நினைவுபடுத்தி பாருங்கள், நம்முடைய பிரதமர் பக்கோடாவிற்கு சொன்னார் வேலை இல்லைன்னு சொன்னார். இப்போ வேலையில்லாத திண்டாட்டம் பெரும்பகுதியாக இப்படியாக இருந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் உச்ச நீதிமன்றம், அதில் உள்ள தலைமை நீதிபதி, இன்றுள்ள இளைஞர்களெல்லாம் ஒற்றுமைகளாக கரப்பான் பூச்சிகளாக போன்றிருக்கிறார்கள் என்று சொன்னது அவர்களை மிகப்பெரிய அளவிற்கு த லாஸ்ட் ஸ்ட்ரா, கடைசி வைக்கோலாக மாறிவிட்டது. அதுதான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பொங்கி கும்முதி கொண்டிருந்தவர்கள் தரை மட்டத்திற்கு கீழே ஒரு மிகப்பெரிய கனலாக கனந்து கொண்டிருந்த அந்த கூட்டம் இன்றைக்கு வேகமாக வெளியே வந்திருக்கிறது. அதற்கு யாராவது ஒரு மனிதன் தலைமை தாங்க வேண்டும் என்றும் பொழுது அமெரிக்காவில் உள்ள அந்த இளைஞன், அதாவது அப்ஜித் தீப்கே என்று சொல்லக்கூடிய அந்த இளைஞன் வந்து இன்றைக்கு பாஸ்டனில் இருந்து இந்த ஒரு நையாண்டித்தனமாக இந்த ட்விட்டரில் சமூக வலைத்தளத்தில் கரப்பான் பூச்சிங்கிற பேர்லேயே ஏற்படுத்தி அதில் மிகப்பெரிய அளவிற்கு கிட்டத்தட்ட 1.5 கோடி பேருக்கு மேலாக இன்றைக்கு இணைந்து அதில் நானும் வருகிறேன், இந்த கல்வி புலத்தில் நடக்கின்ற இந்த கொள்ளைகளுக்கு எதிராக, சீரழிவுக்கு எதிராக நான் முன்னின்று போராட்டத்தை நடத்துகிறேன் என்று சொல்லி சனிக்கிழமை அவர் வந்து இந்த டெல்லியில் ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடந்ததுங்கிறத நம்ம பார்க்குறோம். எனவே இந்த போராட்டம் வந்தது 7,000 பேர் தான். ஆனால் இந்த போராட்டத்தில் அவங்க வந்து அது எந்த அளவிற்கு இந்தியா முழுவதும் இந்த பேரை ஒரு மொமெண்டத்தை கிரியேட் பண்ணது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்குறோம். அந்த மொமெண்டம் வந்து இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. விஸ்வரூபம் எடுத்ததில் இன்றைக்கு விஸ்வகுரு என்று சொன்னவர்களெல்லாம் ஓடி ஒழியக்கூடிய ஒரு நிலைமையில் ஏற்பட்டிருக்கிறது என்பது நாம் இங்கே பார்க்குறோம். வந்து நல்ல வெயிலுங்க. டெல்லி ஒரு கடற்கரை நகரம் இல்லை, உள்நாட்டில் உள்ள இந்தியாவில் உள்ள நடு சென்டரில் உள்ள அந்த ஊரில் வெயில், கொள்ள வெயில். அதில் வந்து எங்கேயுமே மரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த ஊரில் வந்து வெயில் அந்த இளைஞர்கள் நின்று இருக்கிறாங்கங்கிறது முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அந்த 1000 பேருக்கு மேலே காவல்துறையை கொண்டு வந்து நிறுத்தினதுனால பெற்றோர்கள்லாம் தங்களுடைய குழந்தைகளை அனுப்புறதில் அவர்களுக்கு பயம். அப்போ இப்படி இருந்தும், வெயில் இருந்தும், 1000 காவல்துறை இருந்தும், பெற்றோர்களுக்கு பயம் இருந்தும், இந்த அரசினுடைய முன் ஹிஸ்டரி எப்படி கலவரங்களையும் ஆர்ப்பாட்டங்களை எப்படி இவர்கள் அடக்கினார்கள் என்பது தெரிந்திருந்தும் இவ்வளவு பேர் இந்த இளைஞர்கள் முன் வந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் இப்பொழுது இல்லாட்டால் எப்பொழுது எங்கள் எதிர்காலமே பாழா போய்விடும் என்று சொல்கின்ற அளவில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்போ இதில் இந்த கோடி மீடியா பார்த்தீங்களா, அது உங்களுக்கு தெரியும் யாரும் நம்ம இவங்க இது சம்பந்தமான நிகழ்ச்சிகளை எதையுமே இவர்கள் வெளிப்படுத்தவில்லை, இருட்டடிப்பு செய்து விட்டார்கள். அப்புறம் பாஜக வேறு வழி இல்லாமல் அனுமதி கொடுத்துட்டாங்க, இது அப்படி ஃபிசில் அவுட் ஆயிரும், ஒன்றும் இல்லாமல் போயிடும்னு சொல்லிட்டு இருந்து அவர்கள் கொடுத்ததை தவிர மற்றபடி
அந்த மெயின் ஹைவேஸில் ஹரியானாவிலிருந்து யூபியிலிருந்து வந்தவர்கள் நிறைய பேர்களை ஆங்காங்கே தடுத்து நிறுத்தினார்கள், அவர்கள் பற்றி தகவல்கள் வெளிவராமல் செய்தார்கள் என்ற செய்திகளும் நமக்கு சமூக வலைத்தளம் சார்பாக இன்றைக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றன. காங்கிரஸ் கட்சியை பார்த்துக்கிடுங்க, எதிர்கட்சியாக தான் இருக்குது. சில மாநிலங்களில் கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இன்றைக்கு அது தெலுங்கானாவில் ஆட்சியில் இருக்குது. ஆனால் இந்த காங்கிரஸும் இதற்கு விதிவிலக்கல்ல. அவர்களுடைய மாணவர்கள் அமைப்பு சில மாதங்களாக ராகுல் காந்தி முன்னின்று நடத்தி இந்த இளைஞர்களுக்காக வேலையில்லா திண்டாட்டத்திற்கு எதிராக அல்லது இந்த பரீட்சையில் நடந்த கல்வி புலத்தில் நடந்த இந்த தேர்வில் நடந்த குளறுபடிகளுக்கு எதிராக அவர்கள் போராட்டம் கடுமையாக போராடி கொண்டு இருக்கின்ற சூழ்நிலையில் அப்படி அவர்கள் நடத்தி கொண்டிருந்தாலும் இந்த போராட்டத்தை, கரப்பான் பூச்சியினுடைய இந்த போராட்டத்தை, சிஜேபியினுடைய இந்த போராட்டத்தை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. இந்த ரெண்டு கட்சிக்குள்ள ஒரு கேரக்டர், ஒரு ஒத்திசைவான தன்மையை பார்த்தீர்களா? இவர்கள் இருவரும் அவர் எனக்கு எதிராக நடக்கிறது, நான் தான் நடத்த வேண்டும், இவர் நான் எதிராக இருந்தாலும் நான் நடத்தினால்தான் உண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு மனப்பாங்கு இருக்குது. அதுதான் இன்றைக்கு மிக மிக மோசமான பாங்கு. இந்த போராட்டத்தில் லடாக்கில் உள்ள சுற்றுச்சூழல் ஆர்வலர் வாங்சிக் ஆதரவளித்ததோடு தன்னுடைய அங்கு நேரடியாக தன்னுடைய ஆதரவை தெரிவித்து கொண்டார். அதுபோல் பார்த்திங்கன்னா சிபிஐஎம்எல், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டினுடைய லிபரேஷன் குழுவினுடைய தலைவர் திபங்கர் பட்டாச்சாரியா அவரும் அங்கு நேரடியாக அந்த போராட்டத்திற்கு ஆதரவை தெரிவித்து கொண்டார். அவர்களுடைய அமைப்பு ஐசா போன்ற மாணவர்கள் அமைப்புகளும் அங்கு ஏராளமானவர் கலந்து கொண்டார்கள். இந்த அமைப்பில் உள்ளவர்களெல்லாம் நீங்கள் காட்சிகளை பார்க்கலாம். எவ்வளவு அந்த மாணவர்கள் ஊக்கமாக அவர்கள் அந்த முழக்கங்களை போட்டு வருவதை காணும் பொழுது மிகவும் நமக்கு உற்சாகமாக இருக்கிறது. இந்தியா முழுவதும் உள்ள இளைஞர்களுக்கு ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே ஒரு விடிவு காலம் வந்து கொண்டிருக்கிறது. இது ஒருவேளை கலங்கரை விளக்கமாக இருக்குமோ நமக்கு தெரியாது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த நிகழ்ச்சி அன்றைய பொழுதிலே மிக சாதாரணமாகத்தான் இருக்கும். அப்படித்தான் இது ஒரு சாதாரண நிகழ்வாக இன்று நமக்கு தெரிகின்றது. ஆனால் ஒரு சிறு பொறி அதனுள் கனண்டு கொண்டிருக்கிறது. ஊழல் எதிர்ப்பு போராளி அருமை தோழர் பிரசாந்த் பூஷன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர், பிரபல வழக்கறிஞர், அவர் இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக தன்னுடைய கருத்துக்களை கொடுத்திருக்கிறார். அதுபோல இன்றைக்கு சுராஜ் அபியான் கட்சியினுடைய அமைப்பினுடைய, அதாவது எஸ்கேஎம் விவசாய அமைப்பினுடைய முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருந்த பேராசிரியர் யோகேந்திர யாதவ், பாரத் ஜோடோ அபியானுடைய முக்கியமான தலைவர், அவர் இதற்கு தன்னுடைய ஆதரவை அளித்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இது சமூகத்தில் உள்ள பிரபலங்கள், சாதாரண பிரபலங்கள் அல்ல, இன்றைக்கு எப்படியாவது பேர் வாங்க வேண்டும் என்று பிரபலங்கள் அல்ல, இந்த சமூகம் முன்னேற வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடிய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கின்ற பிரபலங்கள் எல்லாம் இதோடு தங்களை இணைத்திருக்கிறார்கள். டெல்லியில் உள்ள பல்கலைக்கழகத்தில் ஒரு கணித பேராசிரியை நந்திதா நாராயணன் பேர், அந்த அம்மா அந்த கூட்டத்தில் வந்திருக்கிறாங்க. அதாவது அவங்க ப்ரொஃபஸர், அவங்க டெல்லி யூனிவர்சிட்டியினுடைய அந்த அசோசியேஷனுடைய முன்னாள் தலைவராக இருந்தவங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த பையங்க கேள்வி கேட்குறாங்க ஊடகத்தில் இருந்துட்டு, பல்கலைக்கழக கல்வி எந்த அளவிற்கு சரிந்து கொண்டு இருக்கிறது, நாசமாக போய்கொண்டிருக்கின்றது என்பது வேதனைப்பட்டு அவர்கள் அந்த பேட்டியிலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதுபோல் பார்த்தீங்கன்னு சொன்னால் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து வழக்கறிஞர்கள் அவர்கள் சொல்கிறாங்க, இன்ஜினியர் ஆகணும்னு சொன்னால், டாக்டர் ஆகணும்னு சொன்னால், நீங்கள் மற்றபடி ஒரு வழக்கறிஞர் ஆகணும்னு சொன்னால் பாஜகவினுடைய அனுமதி இல்லாமல், அவர்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் நீங்கள் ஆக முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு கல்வி நிறுவனங்கள், அனைத்து நிறுவனங்களும் அவர்களுடைய கையிலே இன்றைக்கு சிக்கி கொண்டிருக்கின்றன என்ற காரணத்தினால் அவர்கள் அங்கிருந்து இங்கு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை கூட நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு காங்கிரஸ் மிகப்பெரிய போராட்டம், நான் அந்த செய்திகளையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்கள் கர்நாடகாவில் மிகப்பெரிய போராட்டம், ராஜஸ்தானில் காங்கிரஸினுடைய இளைஞர் காங்கிரஸ் மாணவர்கள் போராட்டம், கடுமையான தடியடியை இந்த அரசு காவல்துறை நடத்துகிறது.
தங்களுக்கு மாணவர்கள் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்பது கூட தெரியாமல் ஒரு மலட்டு மனிதர்கள் போல அவர்கள் இன்றைக்கு அந்த மாணவர்களை இளங்கன்றுகளை அவர்கள் தாக்கக்கூடிய காட்சிகளை, தண்ணீர் பீரங்கிகளை கொண்டு தாக்கக்கூடிய காட்சிகளை உங்களுக்கு நாங்கள் காண்பிக்கிறோம், பார்த்து இருங்கள். அவர்களுடைய போராட்டம் டெல்லியிலே ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தினது மட்டுமல்லாமல் நாட்டிலேயும் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரே முழக்கம், பல்வேறு கோரிக்கைகள் வைத்திருந்தாலும் கூட ஒரு முக்கியமான முழக்கமாக தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய இப்போதைய கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அவர் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவர், அவர் குடும்பமே ஆர்எஸ்எஸ் குடும்பம்னு நமக்கு செய்திகள் கிடைக்கு. அவ்வளோ தூரம் விட்டுருவாங்களா என்ன? அந்த அமைப்பா அல்லது இந்த நாட்டில் உள்ள இளைஞர்களினுடைய இந்த வீரியமான போராட்டமா என்பதை கூட நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்படிப்பட்ட இந்த போராட்டங்கள் மட்டும், இந்த காங்கிரஸினுடைய இளைஞர்கள் போராட்டம், இந்த காக்ரோச் போராட்டம், இப்படி இவர்கள் ஒன்றுக்கொன்று இந்த எதிராக இந்த காங்கிரஸ்காரர்கள் பார்ப்பது போல அல்லாமல் என்ன சொல்கிறாங்க, ஆர்எஸ்எஸ்னுடைய போராட்டம்னு சொல்கிறாங்க காங்கிரஸ்காரங்க. அப்போது இப்படி அதுவும் பல்வேறு புத்திசீவிகள், இன்டலெக்சுவல்ஸ் ஆர்எஸ்எஸ் ஏற்பாடு பண்ண போராட்டம் அப்படிங்கிறாங்க. எப்படி இந்த ஆர்எஸ்எஸ்கார இந்த பாஜக அரசாங்கம் எப்படி இவர்களை எளிதாக அனுமதித்து விட்டது என்று, விவசாயிகள் போராட்டத்தை எல்லாம் நாங்கள் நடத்திய போராட்டத்தை எல்லாம் எப்படி அவர்கள் அணுகினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு. ஆனால் எல்லா நேரத்திலையும் அந்த அரசுகள் ஒரே மாதிரியான அணுகுமுறையை அவர்கள் பின்பற்றுவது இல்லை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இடதுசாரி அமைப்புகள், நான் சொன்னேனே சிபிஎம் லிபரேஷன், சிபிஎம், சிபிஐ மற்றும் அதில் உள்ள அனைத்து சங்கங்களும் இந்த போராட்டத்தில் முக்கிய பங்கு வைத்திருக்கின்றன என்று சொல்லும் பொழுது அங்கே ஆர்எஸ்எஸ்ஓ பாஜகவிற்கு இடமில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இது ஒரு பக்கம். கடைசியாக இது தொடர்பான இன்னொரு செய்தியை உங்களுக்கு இப்பொழுது நான் வரும்பொழுது கிடைத்த செய்தி, காவல்துறை கான்ஸ்டபிள் தேர்வுக்காக 32,679 இடங்கள் தான் காலியாக இருக்கின்றன. அந்த இடங்களுக்கான ஒரு தேர்வு நடக்கிறது. அதற்காக எத்தனை பேர் போட்டி போடுறாங்க தெரியுமா நண்பர்களே? 29 லட்சம் பேர் போட்டி போடுகிறார்கள், தேர்வு எழுதுகிறார்கள். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாங்கி தருவதாக சொன்ன மோடி அரசு இன்றைக்கு அந்த நாட்டில்தான் இந்த தேர்வு எழுதுவதற்காக அந்த ரயில்வேயில் பாருங்கள், நீங்கள் நிற்கக்கூடிய நம்ம நாட்டு இளைஞர்களுடைய தலைவிதியை பாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு வருத்தத்துடன், அதாவது இதை பேசும்போதே இப்படியாக இருக்கிறதே நாடு என்ற வருத்தத்தோடு இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.